குரு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி வந்து நம்ம இந்த டம்ளர், இந்த அளவுக்கு ஒரு நார்மலாக இருக்கிற டம்ளர் அளவுங்க, இந்த அளவில் இந்த டம்ளரில் ஒரு 4 டம்ளர் தக்காளி 4 டம்ளர் போட்டிருக்கேன். இந்த 4 டம்ளர் தக்காளி சாப்பாட்டுக்கு என்னென்ன பொருள் தேவை, எப்படி தாளிச்சுடலான்னு பார்க்கலாங்க. குக்கரில் 1 பார்ட் ரெசிபி தான் தாளிச்சுட போகிறோம். பூண்டு வந்து ஒரு 2 பல்லு பூண்டுங்க. பூண்டு ஒரு 3 பூண்டு இருக்குதுங்க. ஒரு இவ்வளோ பெரிய சின்ன பூண்டாக தான் இருக்கும். 3 பூண்டை உரிச்சு வச்சுருக்குங்க. இஞ்சி வந்து ஒரு இவ்வளோ சைஸ் இஞ்சி வந்து 2 பீஸ் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அது கூட பெரிய வெங்காயம் ஒரு 4 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கணுங்க. இது வந்து வரமிளகா, நம்ம எந்த தூளும் போட போகிறதில்ல. இந்த வரமிளகாய் தான் நம்ம காரத்துக்கு போட்டு அரைச்சி போட போகிறோம். தக்காளி வந்து 4 டம்ளருக்கு நம்ம வந்து ஒரு 6 தக்காளி பழம், நல்ல ஒரு மீடியமான இந்த அளவு சைஸில் இருக்கிற தக்காளி பழம், ஒரு 6 தக்காளி பழம் தேவைப்படுங்க. அதில் வந்து 3 தக்காளி பழத்தை நறுக்கி வச்சு எல்லாத்தையுமே நறுக்கி வச்சுருங்க. 3 எண்ணத்தை வந்து தாளிச்சு விடணும், 3 எண்ணத்தை வந்து அரைக்கிறதுக்கு நம்ம எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பட்டை சோம்பு என்னென்ன வேணும்னு பார்க்கலாங்க. பட்டை வந்து ஒரு 5-6 துண்டுங்க. கிராம்பு ஒரு 5-6 எண்ணம் போட்டிருக்கிறேனுங்க. இது அரை கிராம்பாக இருக்கிறதுனால உங்களுக்கு நிறைய இருக்கிற மாதிரி தெரியும். நீங்கள் நல்ல முழு கிராம்பாக இருந்துச்சுன்னா ஒரு 4-5 கிராம் போட்டுக்கலாங்க. சோம்பு ஒரு ஸ்பூன் சோம்பு எடுத்துருக்குறேனுங்க. இது வந்து நம்ம போட்டு அரைக்கிறதுக்கு, இதை போட்டு அரைச்சிக்கலாம். தாளிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் சோம்புங்க. இது வந்து கொஞ்சம் சோம்பு, இது கொஞ்சம் கல்பாசி சிறுசுங்க, ஒரு துணூண்டு சின்ன கல்பாசி, கொஞ்சம் அன்னாசி பூவுங்க, ஒரு மராட்டி மொக்கு, இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கிறோம். அப்புறம் இதெல்லாம் தான் தேவைங்க தக்காளி சாப்பாடு தாளிக்கிறதுக்கு. புதினா தலை தேவைப்படும். புதினா எங்கள்கிட்ட தூள் இருக்கிறதுனால நான் புதினா தலையை இது பண்ணலைங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த டம்ளரில் ஒரு 8 டம்ளர் தண்ணி அளந்து ஊற்றி வச்சுருக்கேன். அது ரொம்ப நேரமாக இங்கே கொதிச்சுட்ருக்குதுங்க. இப்போ நம்ம சாப்பாடு தாளிச்சு விட்றலாம். குக்கர் அடுப்பில் வச்சாச்சுங்க. அடுப்பில் வச்சு கடலெண்ணெய் ஊற்றியாச்சு. கடலெண்ணெய் ஊற்றி கடலெண்ணெய் சூடாயிடுச்சுங்க. இதுக்கப்புறம் நம்ம இப்படி தாளிச்சு விட்றலாங்க. பட்டை கிராம்பு அந்த எடுத்து வச்சுருந்தோம்லங்க, அதை போட்டு விட்றலாம். நல்லா பொரியட்டும். காரத்துக்கு நான் 5-6 வரமிளகாய் எடுத்து வச்சுருந்தேன்லங்க, அதை எடுத்து கிள்ளி இதில் போட்டேன். இது போய் ஒரு அரைச்சிட்டு வந்துட்டு உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேங்க. இதுக்குள்ளே நம்ம வெங்காயத்தை போட்டு போயிடுவோம். பாருங்கள், நல்லா பொரிஞ்சிருச்சு. கொஞ்சம் நல்லா பொரியணும், கொஞ்சம் பொரியட்டுங்க. பொரிஞ்சதுக்கப்புறம் என்ன போடுறதுன்னு காமிக்கிறேன். போட்ட பொருள் வந்து பொரிஞ்சு மணம் வந்து வெளியில் வருதுங்க. இதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டுடலாங்க. வெங்காயம் நல்லா வணங்கிட்டு இருக்குதுங்க. நல்லா வணங்கட்டும். பாருங்கள், இஞ்சி போட்டு அந்த பட்டை கிராம்பு மிளகாயெல்லாம் அரைச்சோம்ல, அதை அரைச்சாச்சுங்க. அதுக்குள்ளே நம்ம அரைச்சிட்டு தண்ணி ஊற்றுறதுக்கு பதிலாக தக்காளி பழம் அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கிறோம் இல்லைங்க, அதுலேயே ஒரு 4 பீஸ் போட்டு அரைச்சிட்டு வந்துட்டேன். நீ இதை உள்ளே போட்டு வணக்கி விட்டுறலாங்க. பாருங்கள், நம்ம அரைச்சதை இஞ்சி போட்டு அந்த தக்காளியோடு சேர்த்து அரைச்சோம்ல, அதையும் போட்டாச்சு. அதை போட்டு ஒரு வணக்கி எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அரைச்சி வச்ச தக்காளி போட்டுடலாங்க. அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச தக்காளி போட்டு ஒரு வணக்கி விட்டுட்டுங்க. அப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்க, இந்த தக்காளி பழத்தையும் போட்டுடலாம். இது போட்டுட்டு உப்பு போட்டு விட்டுறலாங்க. இந்த சாப்பாட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு விட்டுடலாம். நான் இதில் 4 டம்ளர் போட்டோம்னா நான் 4 இந்த ஸ்பூனில் ஒரு 4 ஸ்பூன் உப்பு போட்டோம்னா இது சாப்பாட்டு கரெக்டாக இருக்குங்க. கல்லுப்பு ஒரு 4 ஸ்பூன் போட்டாச்சுங்க. இது சரியாக இருக்கும் சாப்பாட்டுக்கு. இது நல்லா குழஞ்சி வணங்கணுங்க. தக்காளி நம்ம அரைச்ச தக்காளி மாதிரியே நம்ம அரிஞ்சு போட்ட தக்காளியும் நல்லா வணங்கிடணும். வணங்கினதுக்கப்புறம் உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் நான் புதினா தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட புதினா தூள் இல்லாதவங்க இந்த ஸ்டேஜில் புதினா வந்து ஒரு கையளவு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வணங்கணுங்க. உப்பு போடுறது எதுக்கு வந்துன்னா டக்குன்னு வணங்குறதுக்காக தான். தக்காளி நல்லா ஓரளவுக்கு வணங்கிடுச்சு, இன்னும் நல்லா வணங்கணுங்க. நல்லா குழஞ்சி வணங்கிடுச்சுங்க. இப்போ இதில் நம்ம அரிசி போட்டுடலாம். வரமிளகாய் தூள் இல்லைன்னா வரமிளகாய் இஞ்சி பூண்டு அரைக்கையில் போட்டு அரைச்சிக்கோங்க. நீங்கள் அதுக்காக கடையில் இருக்க தூள் வாங்கி யூஸ் பண்ணாதீங்க. இதுவும் டேஸ்ட் நல்லா இருக்குங்க. இப்போ நம்ம அரிசி உள்ளே போட்டுட்டு தண்ணி வேணுங்கிற அளவு ஊற்றிட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். நாங்கள் அரிசி உள்ளே போட்டாச்சு. 4 டம்ளர் அரிசி ஊற வச்சுருந்தாங்க. அந்த அரிசி ஊறிட்டு இருந்தது. அதையே உள்ளே போட்டு நம்ம போட்ட மசாலா வந்து அரிசியோட ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிடணும். ஃபஸ்ட்டு அது வரைக்கும் நல்லா வணக்கி விடலாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி கொதிக்க வச்சுருக்கிறோம் இல்லைங்க பக்கத்தில், அதை எடுத்து இதில் ஊற்ற வேண்டியதான். அப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு தக்காளியெல்லாம் அரைச்சோம் இல்லைங்க, மிக்ஸி ஜார்லேயும் தண்ணி ஊற்றி வச்சுருப்போம். அதையும் ஃபஸ்ட்டு அலசி, அதை மறந்துடாமல் அதையும் அலசி ஊற்றிடுங்க. நல்லா ஃபுல்லாக கலந்து வந்துருச்சு. இனி இப்போ வந்து நம்ம மிக்ஸி பாருங்கள், நான் மிக்ஸியில் ஊற்றி இது பண்ணி வச்சுருந்தேன். அந்த தண்ணியை ஃபஸ்ட்டு ஊற்றிடலாம். அதுக்கடுத்தது சுடு தண்ணி நம்ம இங்கே போட்டு வச்சுருந்தோம் இல்லைங்க பக்கத்தில், அந்த தண்ணியை ஊற்றிடலாம். அவ்வளோதான். இனி மல்லித்தலை போட்டுட்டு விசில் வச்சிட வேண்டியதானுங்க.
பாருங்கள், குக்கர் நான் விசில் போட்டு விட்டேன். இது ஒரு 3 விசில் வரட்டுங்க. 3 விசில் வந்தால் நம்மளுக்கு தக்காளி சாப்பாடு சூப்பராக ரெடி ஆயிருங்க. நீங்கள் இதே அளவு போட்டு செக் பண்ணி கடைசியில் நீங்கள் மூடி வைக்கல உப்பு அளவு தெரியாதவங்களா இருந்தால் உப்பு எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் மூடி வைங்க. சரி, இப்போ இது ஒரு 3-4 விசில் 4 விசிலே விட்டுடலாங்க. தண்ணி கொஞ்சம் எச்சா விட்டால் 4 விசில் விடலாம். இல்லைன்னா அரிசி பொறுத்து நம்ம எவ்வளோ சாப்பாட்டுக்கு விடுவோமோ அந்த விசில் விட்டால் போதுங்க. ஒரு விசில் முடிஞ்சதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். 3 விசில் போதுங்க. பாருங்கள், அருமையாக சூப்பராக தக்காளி சாப்பாடு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா கலரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு காமிக்கிறேங்க. சூப்பராக இருக்குங்க. எல்லாம் நம்ம அப்படியே கலந்து விட்ற வேண்டியதான். சரி, ஃபஸ்ட்டு சாமிக்கு வச்சுட்டு அப்புறம் கலந்து விட்டுக்கலாங்க. பாருங்கள், சூப்பரான தக்காளி சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இதே மாதிரி நான் சொன்ன அளவில் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இன்றைக்கி சாமிக்கும் சாப்பாடு வச்சாச்சுங்க. இது வரைக்கும் தனுகுரு விலாக்ஸை பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றிங்க. நாளைக்கு இன்னொரு சமையலில் பார்க்கலாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க.